சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ட் ஆஃப் காட் இல்லை, வேர்ட் இஸ் காட். நம்ம அறிவினால, ஞானத்தினால, திறமையினால, படிப்பினால, சொத்துனால சாதிக்க முடியாததை சாதிக்க வைக்கிறது தான் அந்த விசுவாசம் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்போ நம்மளுக்கு விசுவாசத்துடைய வேல்யூ தெரியுமா? போராட்டமான நேரத்தில். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், அங்கிருந்து வரல எனக்கு. அந்த பர்வதத்தை உண்டாக்கிற அந்த கர்த்தர்கிட்ட எனக்கு ஒத்தாசி வரும். எனக்குள்ள இயேசுவின் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையின்படி நான் என்னை செய்ய வைப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்பு நாடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். அன்பு நாடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. மற்றவங்களுக்கும் இயேசுவை தெய்வமாய் தொழுது கொள்கிற நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? என்னடா கேள்வி கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க? காலையில் ஆராதிக்க வந்திருக்கிறோம் கேள்வி கேட்குறாருன்னு. பெரேயா தேசத்து ஜனங்கள் தெசலோனிக்கே ஜனத்தை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். ஏன்னா தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் தியானிக்கிறதுனா தட் இஸ் த கீ ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். வேதத்தில் என்ன போட்டிருக்குன்றதை நீங்கள், இது பொக்கிஷங்க, இது சாதாரணமான புஸ்தகம் கிடையாது. இது சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ட் ஆஃப் காட் இல்லை, வேர்ட் இஸ் காட். வார்த்தை, இந்த வார்த்தை தான் இயேசு. இயேசு தான் வார்த்தை. இதனுடைய மகத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களை தானியலை போல் உயர்த்திடுவார், யோசேப்பை போல் உங்களை உயர்த்திடுவார். ஆமென். சகல சாஸ்திரிகளை காட்டிலும், சகல விஞ்ஞானிகளை காட்டிலும், சகல ஞானிகளை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பார். ஆமென். நம்மளுக்கு பிடித்த பெரிய பொக்கிஷன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
கிறிஸ்டியன், ஐ எம் கிறிஸ்டியன் என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக தொழுது கொள்கிறேன்னா, மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒன்று நமக்கு என்னென்னா, நம்ம விசுவாசிகள், விசுவாசம். ஆமென். நம்ம அறிவினால், ஞானத்தினால, திறமையினால், படிப்பினால், சொத்துனால் சாதிக்க முடியாததை சாதிக்க வைக்கிறது தான் அந்த விசுவாசம் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது சாதாரண காரியம் கிடையாது, சாதாரண காரியம் கிடையாது. எப்போ நம்மளுக்கு விசுவாசத்துடைய வேல்யூ தெரியுமா? போராட்டமான நேரத்தில். நேற்று ஒரு காரியம் சொன்னேன் ஜெபத்தை குறித்து, யாருமே அதை குறித்து அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. அதை குறித்து ஒரு வித பாதியில் விட்டேன் நான், மீதி பாதி நான் சொல்லலை. என் பொண்ணுக்கு நான் அது வரைக்கும் நாங்கள் திருவண்டத்தில் இருந்தோம், அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தோம். 9th ஸ்டாண்டர்டுக்கு சென்னை SBI ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனா 3 இது கொடுத்தாங்க. 2 இதில் 100, 1ல் 0ன்னு வந்துச்சு. அவங்க பேப்பரை மட்டும் பாருங்கள் மேடம் கேட்டோம் பிரின்ஸிபல்கிட்ட. இந்த பேப்பரை மட்டும் நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள். 2 இதில் 100 வாங்கின பொண்ணு இன்னொன்றில் 0 வாங்குமா, நீங்கள் பாருங்கன்னு. அது சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட் ரேங்கு தான், LKGலேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் தான். வா இவ்வளோ பண்ணவா இப்போ ஃபெயில் ஆவாளா, 0 வாங்குவாளான்னு? இல்லை, அதெல்லாம் தெரியாது, இந்த கம்ப்யூட்டர் அவுட் இந்த இருக்குது அவ்வளோதான்ட்டாங்க. என்ன பண்ணனே தெரியல. 3 பேர் தலை குனிஞ்சு அழுதோம். யாருமே இல்லை, யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது என்னென்னு ஜெபம் பண்ணோம். இயேசுவே நீர் தானே இப்போ அற்புதம் செய்யணும், நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும், என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கணும் ஆண்டவரே, உமக்கு தெரியும் என்ன நடந்திருக்குதுன்னு. இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்யணும், நீ நீதி உள்ள தெய்வம்னு. பார்த்திங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நடந்து சென்னையில். எங்கள் அப்பா எங்கள் ஊர் மதுரையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, என் பேத்திக்கு இந்த மாதிரி ஆகிருக்குன்னு. உடனே அதில் இருந்த ஒருத்தர் எந்த ஸ்கூல்னு இருக்கார், சென்னையில் எந்த ஸ்கூல் இருக்கார், SBI ஸ்கூலான்னு டக்குன்னு ஃபோன் எடுத்து அடிச்சிருக்கிறாரு. யாருன்னா அவருடைய சொந்த சகோதரி தான் அந்த பிரின்ஸ்பலாம். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்குமா, ஆல் செக்ஷன் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கு, அவ்வளோதுலையும் ஷீல்டு வாங்கியிருக்கு. அந்த பிள்ளை 2ல் 100 வாங்கி 1ல் 0 வாங்குமா, என்ன நீ பைத்தியக்காரியாக பண்ணுறேன்ட்டு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்களை கூப்பிட்டு அட்மிஷன் கொடுத்தாங்க. ஆமென். நம்ம ஆண்டவரை நம்பியிருந்தோம்னா எந்த ரூட்டில் நம்மளை ஆசீர்வதிப்பார்னே சொல்ல முடியாது, நினச்சி பார்க்க முடியாத வழி. ஆனால் நமக்கு என்ன நிச்சயம்னா, என் கர்த்தர் நினையாத வேளையில் நினையாத வழியில் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் சொல்கிறார் சங்கீதம் 75:6-7 ஆசா பாடுறார். என்ன சொல்கிறாரு, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்திர திசையிலும் இருந்தும் ஜெயம் வராது, ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நானே. டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட். இங்கிலீஷ் பைபிள் அது நல்லா இல்லை, நார்த் ஆர் சவுத்துன்னு இருக்குது. தமிழ் பைபிள் ரொம்ப அழகாக இருக்குது, வனாந்திர திசையிலும் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்திரத்தில் நத்திங் வில் கம், ஒன்றுமே வராது. ஈஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்காத. அதுக்கு ஆப்போசிட் வேல, நான் ஃபெயிலாகி போனால் கூட இன்னார் எனக்கு அந்த வேலையில் சேர்த்துருவார், அந்த காலேஜில் நான் சேர்ந்துடலான்னு நினைக்காத. எதிர்பாராதத்தில் எப்படியோ நடக்கணும்னு கூட நினச்சிடாத. நான் தான் உன்னை உயர்த்துவேன். ஒருத்தனை உயர்த்துறது தாழ்த்துறது எல்லாம் என் கையில் இருக்குது, என்னையே நோக்கிப்பார். எல்லாரும் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தலேருந்து எனக்கு ஒத்தாசி வரும். என்ன நினைக்கிறோம், பெரிய பருவத்தை பார்த்து அதுதான் ஆண்டு இருக்கார், அங்கேருந்து தான் வரும்னு. இல்லை, கர்த்த அது இல்லை. எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், அங்கேருந்து வரலை எனக்கு. அந்த பர்வதத்தை உண்டாக்கிற அந்த கர்த்தர்கிட்டருந்து எனக்கு ஒத்தாசி வரும். பைபிளை படிக்கும்போது கவனமாக படிக்கணும். என்ன பண்ணிடுறோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அப்படின்னு உடனே மிகவும் அதிகமாக கர்த்தர் செய்வார் ஆமேன்றோம். வசனம் அப்படியா இருக்குது. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய வல்லமையின்படி செய்ய வல்லவர். There's a power within us that is above, beyond our imagination, our prayer. நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கலை. நான் ஜெபிக்காத ஒன்று, நான் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எனக்குள்ளே இருக்குது. அந்த வல்லமையின்படி என்னை செய்ய வைப்பார். ஆமென்.
அதுதான் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்ன அர்த்தம்? எனக்குள்ள இயேசுவின் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையின்படி நான் என்னை செய்ய வைப்பார். ஆமேன், ஆமேன். அதுதான் விசுவாசம். நமக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் என்னன்னா பிளைண்ட் ஃபெய்த். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வார். ஆமாம், கடலின் மேலே நடந்து வருவார், கடலை ரெண்டாக பிளப்பார், ஆறு மேலிருந்து கீழே வராட்ட கீழேருந்து மேலே ஓட வைப்பார், மரித்தோட உயிரோடு எழுப்புவார். ஆமாம், அவர் கரெக்டாக தான் இருக்கார். பட் வாட் அபவுட் யூ? உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன? எப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா ரோமர் 12:3 என்ன சொல்கிறாரு? அவனவனுடைய விசுவாசத்தின்படி அவனவனுக்கு அருளப்படும். அப்போ ஒருத்தருக்கு குறைச்சி ஒருத்தர் கூட்டியாக கொடுக்குறாரு. கானானி ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரிது. கூப்பிட்றா, என்னுடைய பிசாசு பிடிச்சி என் பிள்ளை சுகவீனமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்க வரா. இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செய்கிறதுக்காக அவர் கண்டுக்காமல் போகிறார். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, சீஷர்கள் போய் சொல்கிறாங்க, அவளுக்காக ஏதாவது செய்யுமேன்றாங்க. செகண்ட் ஸ்டேஜ், அவள் பின்னாடியே வராளேன்னு. 3வது ஸ்டேஜ் என்ன சொல்கிறாரு? நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்தேன், இவளுக்காக நான் வரல. 4வது ஸ்டேஜ் அவள் என்ன சொல்கிறா? கானானி ஸ்திரீ, பிள்ளைகள்லாம் சாப்பிடும்போது அது செதறும் இல்லையா, அந்த துணிக்கே நாய்க்குட்டி சாப்பிடும் இல்லையா, அந்த நாய்க்குட்டி மாதிரியாவது என்னைய பாரும், என்னை விட்டாவே துரத்துறாளே, உன் விசுவாசம் பெரிது, நீ போவோம், பிழைத்திருக்கிறாள். வீட்டுக்கு போது அவள் பிழைச்சிருக்கிறாள். ஆமே, பிடியா ஆண்டவரே, ஆண்டவரே எஸ்வே எஸ்வேன்னு பிடிச்சோம்னா இறங்குவார், இறங்குவார். ஒரு மன துருக்கம் உள்ள தெய்வம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நமக்கு ஒரு தீமை நடக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்க மாட்டார். நீங்கள் வியாதியில் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன் அல்ல அவர். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு மனசு ஏங்குமோ அப்படி போல் அவர் மனசு ஏங்கும். ஆமேன். அன்பை உருவாக்கின தெய்வம், பாசத்தை உருவாக்கின தெய்வம். லவ்வுக்கும் அஃபெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அன்புக்கும் பாசத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? எல்லாம் இருக்குது உங்களுக்குள்ள. ஆனால் என்ன சொல்ல முடியல, நம்மளுக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல. அதுக்கு தான் ஊழியக்காரங்க, வேறு எதுக்கும் இல்லை. நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தவன். கஷ்டப்பட்டு போராடி விழுந்து நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி காசை தண்ணி மாதிரி செலவழிப்பேன். நான் ஒரு பிரபல நடிகரோடு இருந்தேன். நான் அவருக்கு கதை வசனம் எழுதுறதில்ல. அவர் நடிக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு தைப்பாரோ அதை நான் தைப்பேன். அவர் சினிமாவில் நடிக்கிறதோட அந்த ட்ரெஸ்ஸை விட்டுருவார். ஆனால் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவர் கூட போய் டிஸ்கஷன்லாம் போவேன். எல்லோரும் கேட்பாங்க. அவருக்கு இன்னொருத்தர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் கேட்பார் இவரை பார்த்து, யோ நீ ஹீரோவா அவன் ஹீரோவான்னு கேட்பார். அப்படி பார்ப்பார் அவர். ஏன்னா அவர் சினிமாவில் போட்ட ட்ரெஸ்ஸை நான் நேரில் போட்டு நிற்பேன். ஒரு ஜீப்பு ரொம்ப அதுக்கு பெட்ரோல் செலவழிக்குது, ரொம்ப பெட்ரோல் செலவாகுதுன்னு அதை அவர் எடுக்க மாட்டார். நான் அந்த ஜீப்பில் போவேன், என் காசில் அதுக்கு வச்சு பெட்ரோலை போட்டுக்கிட்டு அதில் போய் இறங்குவேன். போய் அப்படிலாம் இருந்தேன். என்றைக்கு ரசிக்கப்பட்டேனோ என் கையில் ஒரு பைசா இல்லாமல் ஆக்கிட்டார். என்ன பண்ணனே தெரில. ஒவ்வொன்றுக்குமே இயேசுவே தாருவையா. போய் புக் ஷாப்பில் போய் நின்றுட்டு புஸ்தகமாக பார்த்துட்டு அழுவேன். ஹவு டு பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவது எப்படி இருக்கு கேட்கும் போதே. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? கென்னத் ஹேகின், ஹவு டு நோ த வில் ஆஃப் காட், ஹவு டு பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். கென்னத் ஹேகின் போட்டிருக்கோம். ஹவு டு கெட் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ். உங்கள் ஜபத்திற்கெல்லாம் பதிலை எப்படி பெறுவது, எப்படி நம்ம உடனே வாங்கணுங்கள. கையில் காசு இருக்காது, அழுவேன். இயேசுவே என் கையில் காசு இருக்கும் போதெல்லாம் உண்மை வெளிப்படுத்தலை. இப்போ உண்மை வெளிப்படுத்திட்டீங்க, ஆனால் என் கையில் காசு இல்லாமல் ஆக்கிட்டீங்களே. அழுவோம் உட்காந்து, அழுது ஜெபிச்சு, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறார், என்னை கஷ்டப்படுத்துகிறார், என்னை கசக்கி எடுக்கிறாரே என்ன. தோற்று போனவன் போல உட்காந்துருப்பேன் நான். தோற்று போனவன் போல். எனக்கு மற்றவங்களாம் ஆண்டவர் அறியாதவங்களாம் நல்லா இருப்பான், வசதியாக இருப்பான். ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்துட்டேன். ஆனால் எனக்கு கஷ்டம்.
எப்படி இருக்கும் பாரு. ஒரு ஆட்டோக்காரன் வந்து 60 ரூபா, அந்த 60 ரூபா கொடுக்க முடியாது. அவன்கிட்ட போய் நான் 40 ரூபாய்க்கு வாங்கினேன், 40 ரூபாய்க்கு வாங்கினேன்னு. எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? தலைகீழா. இப்படியா தரித்திரனாக்கிட்டாரே நீயே, தரித்திரனாக்கிட்டேன்னு. ஆனால் நாள் ஆக 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 வருஷங்கள் ஆக தான் தெரிஞ்சிச்சு, பணத்தை நம்பி அல்ல, என் படிப்பை நம்பி அல்ல, என் திறமையை நம்பி அல்ல, என் சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்பி அல்ல, எந்த நாசில் உள்ள எந்த சுவாசம் இல்லை எந்த மனுஷனையும் நம்பி இல்லை, என் இயேசு மாத்திரம் நம்பி இருக்குமே நடத்திட்டார். ஆமேன். இன்னைக்கு அந்த விசுவாசத்தில் நிப்பாட்டி இருக்கிறேன். ஆமேன். உடனே நம்ம நினைக்கக்கூடாது, உடனே நம்மளுக்கு அப்படியே நிறைய அப்படியே நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துருவார் அப்படின்னு. ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறோம்? நல்ல வீடு, சொந்தமாக வீடு, காரு, பணம், நான் நினச்ச போதெல்லாம் எப்படினாலும் செலவழிக்கலாம். அது இல்லை, அது கிடையாது. விசுவாச வாழ்க்கையில் என்னென்னீங்கன்னா, அன்னன்னைக்கு பாட்டுக்கு அன்னன்னைக்கு சந்திப்பார். நாளைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் நாளைக்கு என்ன செலவு வந்தாலும் அதை என் கர்த்தர் சந்திப்பார், என் கர்த்தர் சந்திப்பார். இன்றைக்கி என் கோடி பணம் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு ஒரு கோடி கணக்கில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கான பணத்தை என் கையில் கொடுப்பார். ஆமேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதனால சொன்னார், அந்தந்த நாளைக்கு அந்தந்த நாளின் பாடு போதும், ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஆமேன். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னன்னு மார்க் 9:23, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒருத்தன் சந்திரரோகி வியாதி அப்படின்னா மனவியாதி. அது அவன் எப்போ தீயில விழுவான் எப்போ தண்ணியில் விழுவானே தெரியாது. சீஷர்களால் விரட்ட முடியலை. அங்கே மருபமலையில் இருந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் யாக்கோபு பேதுரு யோவான் எல்லாம் இறங்கி வராங்க. என்ன போராடுறீங்கன்னு கேட்குறாரு. இந்த பிசாசை எங்களால் விரட்ட முடியலைன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த பிசாசை துரத்திடுறாரு. உன்னிட்டு போனோடனே போயிடுது. அப்போ தான் கேட்குறாரு, உனக்கு விசுவாசிக்கிறான்னு கேட்குறேன். எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பையனுக்குன்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுதுக்காக கேட்குறாரு. ஏசு கிறிஸ்துக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுது. அவன் சிறு பிராயத்துலேருந்து அப்படி தான் இருக்கிறான் அப்படின்றாரு. நீ விசுவாசிக்கிறையான்னு கேட்குறாரு. விசுவாசித்தால் உனக்கு கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ தான் சொல்கிறார். அவனு என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கன்றான். என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும்ன்றான். உடனே என்ன பண்ணார்? அவனை விடுதலை கொடுத்துட்டார். வெளியே போனோடனே அவனுக்கு விடுதலை உண்டாயிருச்சு. சீஷர்கள் தனியாக இருப்பாங்க. எங்களால் ஏன் முடியலைன்னு கேட்குறாங்க. எங்களால் முடியலை, நீர் வந்தீர், பிசாசு போயிடுச்சு. எங்களால் ஏன் முடியலைன்னா உங்களுடைய விசுவாசம் இல்லை. உங்களுக்கு கடுகு விதையள விசுவாசம் இருந்தால் நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுன்னு அப்படியே விழுன்றார். ஆமேன். கடுகு விதையளவுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, கடுகு சிறுத்து இருந்தாலும் அது காரம் குறையாது. ஆமேன். அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அது ஜீவன் உள்ளது, வளர்கின்ற ஒன்று. விசுவாசம்னா ஒன்ஸ் கொடுக்குறது அப்படி இல்லை. விசுவாசம் நம்ம வளர்ந்துக்கிட்டே வரணும். ஆமேன். அதுக்கு அடுத்து அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதேன்னு மரியாளை பார்த்து சொல்கிறான் இல்லையா? அது மரியாளது. 1 யோவான் 5:4 விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், இந்த உலகத்தின் போராட்டத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னா விசுவாசத்தினால தான் ஜெயிக்க முடியும்ன்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40 மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை காண்பாயின்னு. ஏசாயா 28:16 பார்க்குறோம், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம். இதையே நான் பேச போகிறதில்ல. ஆமென். புதிதாக என்னென்ன வெளிப்பாடு வேணும்? பைபிள் ஒரு வெளிப்பாட்டின் புஸ்தகம். இது ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு கிடையாது. இப்போ ஹிஸ்ட்ரி புக் எடுத்தீங்கன்னா எந்த ராஜா வந்தார், அதுக்கப்புறம் எந்த ராஜா வந்தார், அதுக்கப்புறம் எந்த ராஜா வந்தார், எந்தெந்த நாடுகள் அரசாட்சி பண்ணாங்கன்னு இருக்கும். அது அப்படி தான் வருஷம் வருஷம் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இன்றைக்கி நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இப்போ புதுசாக நான் பேசுகிறேன். ஏற்கனவே விசுவாசத்தை பற்றி பல இடங்களில் 23 வருஷமாக பேசியிருக்கிறேன். நான் அதையே எடுத்துகிட்டு வரல. முன்னாடிலாம் நான் டைரி மெயின்டைன் பண்ணுவேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சபையில் என்ன பேசுகிறேன்னு எழுதி வச்சுருப்பேன். ஏன்னா திரும்ப அதே பேசக்கூடாது அதே சபையில் போயின்னு. அப்புறமா ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இது நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படுற,
நான் இப்போ என்ன சொல்லணும் அதை போய் பேசின்ட்டார். அன்றைக்கி என்ன பேசினேன் இல்லை, இன்றைக்கி என்ன பேசணும்னு நீ பேசு அப்படின்ட்டு. ஆமாம். இவ்வளோ நேரம் உட்காந்து எழுதிட்டு தான் வரேன். நான் காலையில் உட்காந்து ஜோபத்தில் உட்காந்தேன். ஒரு 2:30 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. சரி உட்காருவோன்னு சொல்லிவிட்டு உட்காந்தே நான் அப்படி ஆண்டவர் சொல்ல 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 எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆமாம். அப்படி நான் எழுதுனது தான். உலகத்தில் இருக்கிறவங்க பாசிட்டிவ் மைண்டுன்னுவாங்க, நேர்மறையான மனது. அப்படின்னா பாசிட்டிவாக யோசிங்க. இந்த 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 நான் கீபோர்டை வாசிக்க வருமா, எனக்கு வாசிக்க வரும் அப்படின்னு நினை. எனக்கு பாட வருமானு நினைக்காத, எனக்கு பாட வரும். எனக்கு இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண வருமானு நினைக்காத, வரும் நினைன்னுவாங்க. அது பாசிட்டிவ் மைண்ட். பாசிட்டிவாக நினைக்கிறது எதையுமே பாசிட்டிவாக நெகட்டிவாக நினைக்காத, நெகட்டிவாக யோசிக்காத, நெகட்டிவாக பேசாதன்னுவாங்க. இது பாசிட்டிவ் மைண்ட். அது அடுத்து வேர்ல்ட்லி பீப்புள் பிலீவ் இருக்குது. அதாவது பஸ்ஸுன்றது எல்லா பஸ்ஸும் ஆக்சிடெண்ட் ஆகாது. ஏதாவது சில பஸ்ஸு தான் ஆக்சிடெண்ட் ஆகும். எல்லா ட்ரெயினும் ஆக்சிடெண்ட் ஆகாது. ஏதாவது ஒரு ட்ரெயின் தான் ஆக்சிடெண்ட். எல்லா ஃப்ளைட்டும் போய் எரிஞ்சு போகாது. ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு தான் எரிஞ்சு போகும். அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது. இதான் உலக ஜனங்களுடைய நம்பிக்கை. அடுத்தது ஃபால்ஸ் ஹோப், பொய்யான நம்பிக்கை, ஒரு மாயான நம்பிக்கை. எல்லாம் நடக்கும், எல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு பொய்யான நம்பிக்கை. அது ரியல் ஹோப்பு கிடையாது, அது ஃபால்ஸ் ஹோப்பு. ஒருத்தரை பார்க்குறீங்க, அவன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான். நேற்று சுரேஷ் பிரதர் காரில் கூப்பிட்டு போனார். அவர் கார் ரொம்ப குட்டியோண்டு காரு, பெரிய காரு. அது பெங்களூரில் அது ஓட்டிகிட்டு போகிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இதில் போக முடியும்னு என்ன சொன்னார் அவர். போகாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல நான் உட்காந்துட்டு எனக்கு கார் எனக்கு ஓட தெரியாது. நான் இல்லை போங்கண்ணா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்குறேன். அதெல்லாம் போகும் போகன்றேன். போய் டம்னு இடிச்சோன்னு சார் இடிச்சிருச்சோ. இதுதான் ஃபால்ஸ் ஸ்கோப்புன்றது. ஒருத்தர் நான் படிக்காதவனை நீ பெரிய ஆர்கிடெக்டாக வரலாம்டா. ஒருத்தர் இப்படி தான் சொல்லிட்டார். அவன் சும்மா வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவன் மாடிக்கு போகணும். கீழே குடியிருந்தவர் பார்த்துட்டு நீ வரும். அவன் ஒரு 9ஆம் கிளாஸ் படித்த பையன் உள்ளே வந்திருக்கான். ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மூட்டையை தூக்கிட்டு வரான் புக்ஸை. உடனே நான் ஒரு ஸ்டெத்தெல்லாம் போட்டு அப்படி டாக்டர் மாதிரி பார்த்தேன்டான். அவன் என்ன பண்ணிட்டான், நான் டாக்டராக போகிறேன்னு. அவன் +2 மார்க் வாங்கலை. திரும்ப எழுதுறான். அது இவங்க கூட படித்தவங்க எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போயிட்டாங்க. இவன் திரும்ப +2 எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், சரி இப்போ நானும் ஒன்று சொன்னேன்னா உனக்கு இவரும் ஏதோ பொய்யா ஏதோ சொல்கிறாரு நினைப்பேன். சும்மா நீ இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் பரிசு எழுதிக்கிட்டு அது பக்கம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் பற்றி இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சு இப்போ அதுக்கு மேலே போயிட்டான். இதுதான் ஃபால்ஸ் ஸ்கோப்பு. சும்மா நான் ஒருத்தரை பார்த்த உடனே பிரதர் நீங்கள் ஒரு 4 கீபோர்டு சுற்றி வச்சுட்டு வாசிக்கிற மாதிரி பார்க்குறேன். இவர் ஒரு கீபோர்டை ஒழுங்காக வாசித்தாலே பெருசு. ஆனால் அவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்னொன்னே அவர் டங் 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 டன் டன் டன்கிட்டு இருக்காரு. கத்தரையே நம்பேடரன் தரன் தந்தரன்ட்டு இதில் 4 கீபோர்டு இருந்தால் எதை நான் வாசிப்பது குழப்பமாயிருக்கிறது, சோர்ந்து போக மாட்டேன். ஃபஸ்ட்டு கீபோர்டு. தளர்ந்து விட மாட்டேன் அடுத்த கீபோர்டு. எத்தனை தடவை வாசிக்குவார் அவர் இல்லையா? சும்மா அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டோட்ட கேட்கணும். யார் என்ன சொன்னாலும் வேதத்தில் இருக்கா? எஸ்தரா ராஜாத் மாதிரி ஒருத்தன் மாதிரி உங்களை உயர்த்த போகிறார். அந்த பிள்ளை பாவம் அது வீட்டில் நான் வேலைக்கே போக மாட்டேன்னுட்டு இருக்கோம். இந்த வேலைக்கே போக மாட்டேன். ஆனால் உண்மையான எஸ்தர் எப்படி வந்தாங்க? அண்ணன் மொர்தெகாய்க்கு அதுதான் சமைச்சு போட்டுச்சு. இதெல்லாமா சொல்லிகிட்டு இருப்பார் ஆண்டவர். அதெல்லாம் எழுதுனோம்னா இந்த பிளைண்ட் பீப்புளுடைய பைபிள் பார்த்துருக்கீங்களா? பிரெய்லி பைபிள் பார்த்துருக்கீங்களா? பார்வை தெரியாதவங்க தடவி படிப்பாங்கங்க. இந்த குண்டூசி வச்சு குத்துன மாதிரி இருக்கும். அதில் நீ அப்படி தடவி பார்த்து அவங்க பைபிள் படிப்பாங்க. அவங்க ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு எத்தனை பைபிள் வச்சுருக்காங்க தெரியுமா? ஒரு ஆட்டோ ரிக்ஷா நிறையா வரும். அது நம்மளுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். கையில் ஒரு பேக்கில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். அவங்க அவங்களுக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வேணும். ஃபுல்லாக அடுக்கி தூக்கிட்டு வருவாங்க. எப்படி யோசித்து பாருங்கள். அதெல்லாம் யோசித்து பார்க்கணும்.
நம்ம அந்த அந்த கஷ்டத்தை பார்த்தா தான் அந்த விசுவாசமும் தெரியும். நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர், ஏன் நம்ம ஆண்டவரை தேடணும், எதுக்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், எதுக்கு நம்மளை தொழுது கொள்ளணும். ஃபால்ஸ் ஸ்கோப் கிடையாது. அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி எஸ்தரை பற்றி ஃபுல்லாக எழுதுனா அவ்வளோ பைபிள் ஆகிரும். நமக்கு தூக்கிட்டு வர முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கும், வீட்டில் வச்சு தான் வர அவ்வளோ பேர் ஆட்டோவில் வந்தால் என்ன ஆகுறது, எல்லாம் அப்படி பைபிளாக அடிக்க வச்சிட்டிங்கன்னா உட்கார கிடையாது இருக்காது நமக்கு, இல்லையா? எஸ்தர் எப்படி இருந்திருக்கும் அந்த பிள்ளை சொல்லுங்கள். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பெரியப்பா பையன் அண்ணன் முருதகாய் தூக்கி கூட்டு வந்து வளர்க்குறான். இவர் காலையிலே போகணும், அரண்மனைக்கு போயிடணும். அந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில்? காலையில் என்ன பண்ணும், அண்ணன் எந்திரிச்சு எல்லாத்தையும் பாத்திரத்தை வளர்க்கும்போது என்ன பண்ணும், அண்ணே நானும் 2 பிளேட்டை கழுவி தரேன், 2 பாத்திரத்தை கூட அதுவும் சேர்ந்து கழுவி இருக்கும், இல்லையா? அண்ணன் பெருக்கும்போது என்ன பண்ணியிருக்காது கொடுன்னு சொல்லி அது என்ன பண்ணியிருக்கோம், வீட்டை பெருக்கி இருக்கும். அண்ணன் கழுவும் போது அது வீட்டை கழுவி இருக்கும். அண்ணன் என்னெல்லாம் செய்கிறானோ கூட உதவி பண்ணியிருக்கோம். நாளாக ஆக இது எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அண்ணனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது, இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு கட்டிட்டு போகும். எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். அங்கே இருக்கிற மற்றவங்கள்லாம் தாய் தகப்பனோட போகும்போது இந்த எஸ்தர் எப்படி பார்த்துருக்கோம், எப்படி பார்த்துருக்கோம்? நமக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா இல்லையே. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து தலையெல்லாம் தடவி கொடுத்து புஸ்தத்தெல்லாம் எடுத்து கையில் கொடுத்துக்கும் போது இந்த பிள்ளைக்கு தனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு தாய் இல்லையே, டாட்டா சொல்கிறதுக்கு தாய் இல்லையே. எப்படி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இது இருக்கும்? அவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளை தான் அங்கே ராஜாத்தை உயர்த்தினார். இங்கே இந்த பிள்ளை வேலையே பார்க்காது, தூங்கிக்கிட்டே கிடக்கும். எப்போ பார்த்தாலும் முழிச்சா செல்ஃபோனில் தடவிட்டு கிடந்திருக்கும். இதை பார்த்து ஒன்று எஸ்தர் ராஜாத்தை போல் உயர்த்த போகிறார். எஸ்தர் ராஜாத்தி உயர்த்துவார். எஸ்தர் ராஜாத்தி மாதிரி வாழ்ந்தால் எஸ்தர் ராஜாத்தி மாதிரி உயர்த்துவார். ஆமேன். இதுதான் ஃபால்ஸ் ஸ்கோப்புன்றது. இதுக்கெல்லாம் தகத்து போட தான் உண்மையான விஷயம் தெரிந்து கொள்ளணும். ஆமேன். எபிரேயர் 11:1 என்ன சொல்கிறாரு? நம்பப்படுகளின் உறுதி காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நம்புறதை உறுதியாக நம்பணும். ஆமேன். நம்ம நம்புறது என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்கணும் அதில். ஆமேன். காணப்படாத நிச்சயம்னா இன்னும் நான் பார்க்கல, அதை குறித்த நிச்சயம் எனக்கு வேணும். ஆமேன். இதை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இயேசு தான் தருவார். நமக்காக விசுவாசம் வராது. நமக்காக விசுவாசம், நமக்கு நாமே விசுவாசத்தை நம்ம உருவாக்க முடியாது. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். என்ன விசுவாசத்தை தராரு? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடருக்கு பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும். இன்றைக்கும் என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் மரித்து போகலை, அவர் மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு அவர் தான் தரார். ஆமேன். அதுதான் காணாத தெய்வத்தை என்ன பண்ணுறோம், நம்ம நம்புகிறோம். ஆமேன். தம்மை தேடுகளுக்கு பலன் கொடுப்பார். ஆமேன். நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு செய்வார் அவர். இந்த விசுவாசத்தை அவர் தான் நமக்கு தரார். அப்போ அது எப்படி தரான்னு கேட்டிங்கன்னா ரோமர் 10:17 கிறிஸ்தவங்களாக இருக்கிற எல்லாருமே இந்த வசனத்தை உற்றக்கூடாது. ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது கேட்கறதுனா காதில் கேட்கறது இல்லை, காதில் கேட்கறது இல்லை. இப்போ கேள்விப்பட்டீங்களா அப்படின்றீங்க. நேற்று மழை ராத்திரி முழுக்க கேள்விப்பட்டீங்களா? அந்த ஏரியாவில் மழை, இந்த ஏரியாவில் மழை இல்லை அப்படின்றோம் இல்லையா? அதுதான் கேள்விப்படுற அறிந்து கொள்வது. அறிந்து கொள்வது. விசுவாசம் கேள்வினார் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும்னா வசனத்தை எந்த அளவு அறிந்து கொள்கிறீங்களோ அந்த அளவு தான் விசுவாசம் வரும். ஆமேன். நீங்கள் வசனத்தை படிக்க 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 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் பற்றி தெரிந்து கொள்வீங்க. ஆதாம், ஏவாள், ஏசாயா, எரேமியா, ராஜாக்களை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. பேதுரு, இந்த பக்கம் யோவான், பவுல், இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்சிடென்ட்ஸ், என்னென்ன நிகழ்வு நடந்தது, எரிகோ கோட்டை எப்படி விழுந்துச்சு, அது எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் எப்படி மருத்துவங்க உயிரோடு எழும்புனாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குவீங்க. திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற ஆண்டவரை தெரிந்து கொள்வீங்க. ஆமேன்.
ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது ஆபிரகாமின் தேவனை போய் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மோசையை குறித்து பார்த்து நீங்கள் மோசையின் தேவனை குறித்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. எஸ்தரை குறித்து படிச்சுக்கிட்டே இருந்து நீங்கள் எஸ்தரின் தேவனை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அப்போ ஆண்டவரை குறித்து எவ்வளவு அறிந்து கொள்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த விசுவாசம் வரும். ஆமென். என் தெய்வம் யார்? ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஈசாக்கின் தேவன் என் தேவன், எலியாவின் தேவன் என் தேவன், எலிசாவின் தேவன் என் தேவன், பவுலின் தேவன் என் தேவன், தானியேலின் தேவன் என் தேவன், என் ஆண்டவர், என் பரம தகப்பன். இது அவர் அறிந்து கொள்ளும் போது தான் அந்த விசுவாசம் வரும். ஆமென். அப்போ அதிகமாக வேதத்தை படிக்கணும். இரவு பகலாக நீங்கள் படிக்கும் பொழுது இந்த விசுவாசம் வரும். இதுதான் ரைட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். ஆமென். கர்த்தர் தருகிற விசுவாசம் இது. அந்த விசுவாசம் வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபெய்த் லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆண்டவரை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை பார்க்க மாட்டீங்க, உங்கள் சுற்றி இருக்கிற மனுஷங்களை நம்பி வாழ ஆரம்பிக்க மாட்டீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ ஆரம்பிப்பீங்க. எந்த மனுஷனும் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் கர்த்தர் இருக்கிறார் எனக்கு உள்ளுக்குள்ளே, அந்த அதுதான் இருக்கும் உங்களுக்குள்ள. இயேசு தான் என்னை உயர்த்த முடியும். எந்த மனுஷனை தேடி போக மாட்டீங்க, புகழெலாம் ஒன்றுமே இருக்காது, புகழை தேடி போக மாட்டீங்க. ஆமென். எல்லாத்துக்குமே இயேசு தான், இயேசு தான் எனக்கு எல்லாம் நீரே, எனக்கு எல்லாம் நீரே, நீரே. அவர் தான் எல்லாம் ஆயிடுவார். ஆமென். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி வந்த பிறகு ஃபெய்த் லைஃப் எப்படி வந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாயிருவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியும் தேடுங்கள்னார். தேவனுடைய ராஜ்யம் என்ன? எல்லாமே எனக்கு இயேசுதான் போது 1 கொரிந்தியர் 3:16 6:19 பவுல் என்ன சொல்கிறாரு? இந்த சரீரம்தான் தேவன் வாழும் ஆலயம், எனக்குள்ள இயேசு வந்துடுறார், இயேசு தான் என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். எல்லாமே எனக்கு இயேசு இயேசு இயேசுன்னு வாழ ஆரம்பிச்சிருவேன் நான். அப்படி வந்துருச்சு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டெம்டேஷனே வராது. ஒருத்தருடைய ஒரு வீட்டை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இல்லையேன்னு உங்களுக்கு வராது. ஒருத்தருடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து பதவியை பார்த்து இது மாதிரி நான் இல்லையேன்னு வராது. சாதாரண பார்க்க ஆரம்பிப்பீங்க. முதலமைச்சரா சாதாரணமாக பார்ப்பீங்க, பிரதம மந்திரியா சாதாரணமாக பார்ப்பீங்க, அமெரிக்க ஜனாதிபதியா சாதாரணமாக பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு யார் பெரியவராக இருக்கா? இயேசு பெரியவராக இருக்கார். அவர் தான் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின என் கர்த்தர். அவர் தான் பெரியவர். அவர் எனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அதை என்னை வாழ வைப்பார். அவர் என்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். என்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் வேற, ஆனால் என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் வேற. என்னை குறித்து நான் வைத்திருக்கிற வழிகள் வேற, ஆனால் அவர் எனக்காக வைத்திருக்கிற வழிகள் வேறு. எனக்கு மேலான வழிகளையும் அதை குறித்த நினைவுகள் அவர்கிட்ட இருக்கு. என் தேவன் பெரியவர், வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், என்ன அவர் மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். நான் அந்த பாதி வழியில் எந்த மனுஷனை நம்பி இறங்கி வர மாட்டேன். ஆமென். மார்ட்டின் லூத்தர், இந்த வெளிச்சம்தான் மார்ட்டின் லூத்தருக்கு கிடைச்சிச்சு. நீதிமான் பிழைப்பான் இல்லை, நீதிமான் கிடையாது. நீ நீதிமானா இருக்கிறதுனால நீ பிழைச்சிட மாட்ட, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். இந்த வசனம் தான் மார்ட்டின் லூத்தர் கண்ணை திறந்துச்சு. கத்தோலிக்கு எல்லாம் எதிராக போய் நின்னார். அங்கே தான் ரிவைவல் நடந்துச்சு. விசுவாசத்தினால நீங்கள் நிற்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்கள் என்னதான் நீங்கள் அழகாக உருகி அழுது பாடினீங்கனாலும் அதை பார்க்க மாட்டார். அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு எந்த மேஜரில் போடணும், எதை மைனர் கார்டில் பிடிக்கணும், எதை ஃப்ளூட்டில் கொண்டு வரணும், எதை சாக்ஸில் கொண்டு வரணும் அவருக்கு நல்லாவே தெரியும். இதோட பிரமாதமாக அவர் பாடுவார். ஏசு கிறிஸ்து பாடுவாரா? எப்படி சொல்கிறீங்க? சும்மா சொல்லி விடுவான், என்ன வசனமாக கேட்க போகிறாரு, பாடுவார். எங்கே இருக்கு வசனம்னு கேட்டால் அப்புறம் மட்டும் எப்படி? நீங்கள் தானே சொன்னீங்க சிஸ்டர், நீங்கள் தானே சொன்னீங்க சிஸ்டர்னு பார்க்க வேண்டியது. ஏசு கிறிஸ்து பாடுவாரா? சோஸ்திர பாட்டு பாடினார். சரி, வேற என்ன ஆதாரம் இருக்குது? அவர் பாடுவார்ன்றதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்குது? ஏன்னா வசனம் சொல்லிக்க சோஸ்திர பாட்டு ஆமேன் அல்லேலூயான்னு முடிச்சிடுறோம். அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பேசுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஏங்க நம்மளை யார் மாதிரி போய் சிருஷ்டித்தாருங்க? அவரை போல் சிருஷ்டித்திருக்காரு. அப்போ நம்ம மூச்சு விட்றோம், அவர் மூச்சு விடுவாரா இல்லையா?
நம்ம பார்க்குறோன்னு அவரும் பார்ப்பாரா இல்லையா? அப்போ நம்ம பாடுறோம் அவரும் பாடுவார் இல்லையா? பாட்டை சொல்லி கொடுத்தது யாருக்கு? தாவீதுக்கு. இப்போ நான் பிரசங்கம் பண்ண வரேன்னா எனக்கு யாருக்கு பிரசங்கம் பண்ணுறது? அவர் எனக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் எனக்கு பிரசங்கம் பண்ணி திருப்பி சொல்லுன்றாரு. நான் முன்னுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஏதோ அப்படியே எங்களுக்கு மேலேருந்து வானத்தோடு இறங்கிடல. உங்களை மாதிரி தான் எனக்கு சாதாரண மனுஷன்தான். உங்களுக்குலாம் தெரிறதுக்காக மேலே அங்கெல்லாம் உட்காந்துருக்கா. இப்போ தான் மேலே இருக்கவங்களாம் பார்க்குறேன். சாரிங்க, மேலே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. மேலையும் கீழையும் பார்க்குறதுக்காக கொஞ்சம் உயரமாக மேடை போட்டு வச்சுருக்குது. அவ்வளோதான். நீ வச்சபடி இறங்கிட்டா நானும் மனுஷன் தானே இல்லையா? இப்போ எங்கே வித்தியாசம் இருக்குது? நமக்குள்ளே எங்கே வித்தியாசம் இருக்குது? நமக்குள்ளே இருக்க விசுவாசம். விசுவாசன்றது நம்ம என்ன பெருசாக நினைக்கிறோம். இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த பிரதருக்கு நான் கை கொடுக்குறேன், கை கொடுத்துருவேன். பார்க்குறேன், கை கொடுத்துட்றேன். இப்போ ஆவியாக இருக்கிற அவரோட நான் எப்படி ரிலேஷன் வச்சுக்க முடியும்? அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கொரிந்தியர் 4:13 பாருங்கள். விசுவாசத்தின் ஆவி எப்படி இருக்குது? ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். இது ஒரு தாட்டு கிடையாது, ஒரு சிந்தனை கிடையாது. நமக்குள்ள எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? விசுவாசத்தின் ஆவியாக இருக்குது. அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுத்து அதன்படி தான் அவர் செய்கிறார். அப்போ எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல ஒரே மாதிரி. ஏன் பட்சபாதம் பண்ணுறாரு? ஒருத்தருக்கு விசுவாசம் பெருசுன்ட்டாரு, ஒருத்தனை மாறுபாடு இல்லாத விசுவாசமே அவிசுவாசி என்றார். சீஷர்களை பார்த்து சத்தம் போடுறாரு. காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தோடனே ஏன் இப்படி விசுவாசம் இல்லாமல் போச்சு உங்களுக்குன்றார். ஏன் அப்போ அவர் விசுவாசத்தை ஏன் அரையும் குறையுமா கொடுக்குறாரு? நல்லா கொடுக்கலாம்ல. விசுவாசத்தை கொடுக்குறது அவர் தானே கொடுக்குறாரு. ஏன் அதில் குறைவு நிறைவு ஏன் இருக்குது? ஒருத்தன் சொல்கிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் வந்தால் சொன்னால் போதும்ன்றான். என் கொடிய வேதனைப்படுகிறான் என் வேலைக்காரன். நான் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், நீ வீட்டுக்கு வர அளவுக்கு நான் பாத்திரவான் அல்ல. நான் 100 பேருக்கு அதிபதி, எனக்கு கீழே 100 பேர் இருக்கா. வானா வருவான், போனா போவான், இந்த வேலை செய்வான். எனக்கு மேலே அதிகாரங்கள் இருக்குது. ஸோ ஐ நோ த பவர். அதிகாரம்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்களால் யாரையும் சுகப்படுத்த முடியாது. எங்கள் அதிகாரத்தினால் யாரையும் சுகப்படுத்த முடியாது. மரித்தவன் உயிரோட முடியாது. ஆனால் உம்மால முடியும், உம்மால முடியும். நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை, நின்னிடத்துல ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்போ தான் சொல்கிறார் கூட இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து, உங்களுக்குள்ள இஸ்ரேவேல் ஜனங்கள் உங்களுக்குள்ளே இல்லாத விசுவாசம் இந்த ரோமனுக்குள்ளே இருக்கு பாரு. ஆமேன். உன் விசுவாசம் படி ஆக கடவுதுன்னாரு. அந்த நேரத்தில் அவன் சுகமாயிட்டான். ஆமேன். எவர் என்ன சொல்கிறாரு? என் வீட்டுக்கு என் பிள்ளைய தொடும். கொடிய வேதனைப்படுறா, 12 வயசு பொண்ணு கொடிய வேதனைப்படுறா. அது மரணத்துக்கு எது வேணும் வியாதி. இந்த வியாதி வந்தால் மரணம்தான். ஆனால் நீர் தொட்டா சுகமாவான். அவன் தொடணும்ட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஏன் அது விசுவாசம் அப்படியே வித்தியாசமாக இருக்குது? அவர் தான் விசுவாசம் தரார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறானே. பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருமே தான் அன்பாக இருக்கிறார். ஆமேன். சின்ன பிள்ளை மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரோ அதே வயசானவங்க மேலே அதே அன்பு வச்சுருக்கிறார். அவருக்கு ஏற்ற தாழ்வே கிடையாது. எல்லாருமேலேயும் 100% அன்பு வச்சிருக்கிறார். 100%. ஏன் விசுவாச அளவு குறையுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதன்படி தான் நம்ம விசுவாசம் வரும். அவங்க விசுவாசம் கம்மியாக இருக்குன்னா அவங்க வேதத்தை அவங்க அதிகமாக படிக்கலை. அவங்க அதிகமாக படிக்கலைன்னு அர்த்தம். அவர் பவுல் சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு இதிலையும் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய நிருபத்தை தொடங்கும்போது நீங்கள் அதெல்லாம் கவனமாக படிக்கணும். தன்னுடைய அழைப்பை சொல்வார். முதல்ல தன்னுடைய அழைப்பு, நான் அப்போஸ்தலன்றதில்ல, நான் புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன். ஐ எம் an apostle ஃபார் த ஜென்டைல் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன கிரீட் பண்ணுறார், உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. 3வது என்ன காரியம் சொல்கிறாரு? இப்போ இதெல்லாம் ஜென்ரல். நான் ஹூ am I, நான் யார்? இப்போ இந்த பிரதர் போகிறாரு, ஒரு இடத்துல போகிறாருன்னா, இந்த யெகோவானிசி சர்ச்சில் நான் கீபோர்ட் பிளேயர் அப்படின்போது இவர் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு இவர் சொல்கிறார், அடுத்து ஐ கிரீட் யூன்றார். அடுத்து தான் இவர் பேச போகிறார். இப்போ தான் விஷயத்தை பேச போகிறாரு. கொலோசியர் 1:3 படிங்க பார்ப்போம். கொலோசியர் 1:3 ஆமேன்.
என்ன சொல்கிறார் பாருங்க, விசுவாசத்தையும் அன்பையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் எப்படி இருக்குன்னு ஒருத்தனை பார்க்கணும். நீங்கள் ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா, ஒருத்தருடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்? 2 காரியம் பார்க்கணும். அவங்களுக்குள்ளே இருக்க விசுவாசத்தையும் அவங்களுக்குள்ள இருக்க அன்பையும் நீங்கள் பார்க்கணும். எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அவங்க விசுவாசம் வச்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மற்ற மனுஷங்களை நேசிக்கிறாங்க. ஆமீன். இதை பார்க்கணும். இதை வச்சு தான் நீங்கள் ஒருத்தரை எடை போடணும், அவங்க ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு. இதே இது எபேசியர் 1:15 சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கர் 1:2 சொல்கிறாரு, 2 தெசலோனிக்கர் 1:3 சொல்கிறாரு. கொலோசியர் 1:3, எபேசியர் 1:15, 1 தெசலோனிக்கர் 1:2, 2 தெசலோனிக்கர் 1:3. இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாரு? ஒருத்தருடைய விசுவாசத்தையும் அன்பையும் பார்க்கணுன்றார். ஆமேன். அப்போ உங்கள் விசுவாசம் எந்த அளவு இருக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் பைபிளை படிக்கிறீங்கன்றதான்.